கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். பாரதி, இங்க வா. இந்த கட்டுரையை எல்லாரும் கேட்கிற மாதிரி சத்தமா படி. முன்னுரை. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். திராவிட மாடல் உயர்கல்வி முடங்கி போன அமைப்பு. 4000 உதவி பேராசிரியர்களின் பணியிடங்கள் காலியாக இருப்பது. மாநில கல்விக் கொள்கை இன்னும் முறையாக அமல்படுத்தப்படாத நிலை. தமிழ்நாட்டின் முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இன்று நிரந்தர துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுகின்றன. இவையெல்லாம் திராவிட மாடல் என்ற பெயரில் நடைபெறும் நிர்வாக அலட்சியத்தின் வெளிப்படையான சாட்சிகள். திருவிடைமருதூர் தொகுதியில் அடிப்படை வசதிகள் சிதைவு. உயர்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே சிதைந்த PHC. அவசர சிகிச்சை இல்லை. அரசு பள்ளிகளில் உடைந்த கழிப்பறைகள், குடிநீர் தட்டுப்பாடு, கால்வாய் மாசுபாடு, சேதமான சாலைகள், தெருவிளக்கு இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, இளைஞர் திறன் மேம்பாட்டு மையங்கள் இல்லை, விவசாயத்திற்கு நீர் சேமிப்பு செக் டேம் இல்லை. வாக்குறுதிகள் பேச்சில் மட்டும். அண்ணா பல்கலைக்கழக ஊழல்கள் தொடர் வெளிச்சம். 5 கோடி பண மோசடி. காஞ்சிபுரம் பொறியியல் கல்லூரி 7.5% இடஒதுக்கீடு நிதி தவறான கணக்கில் வைத்தல். ஒரே பேராசிரியர் 10-11 கல்லூரிகளில் முழு நேர பணியாளர் என காட்டி மோசடி. 480 இணைப்பு பெற்ற கல்லூரிகளில் 224 கல்லூரிகள் மோசடியில் ஈடுபாடு. 37 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவரும் இல்லை. 208 கல்லூரிகளில் 10% கூட இடங்கள் நிரம்பவில்லை. இது உயர்கல்வி அமைப்பின் தரத்திற்கான மிக பெரிய எச்சரிக்கை மணி. பெரியார் பெயரில் அவமானம், சாதிய கேள்வி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீழ் ஜாதி எது எனும் கேள்வி கேட்கப்பட்ட சம்பவம் சமூக நீதியை பேசும் திமுக அரசுக்கு பெரும் அவமானமாக மாறியுள்ளது. பெரியார் மண்ணில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுவது உயர்கல்வித்துறையின் சமூக விழிப்புணர்வை முற்றிலும் கேள்விக்குறியாக்குகிறது. சென்னை பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியில் கல்வி கோயில். சென்னை பல்கலைக்கழகம் இன்று ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையால் 12.5 கோடி கணக்குகளில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 424 கோடி வரி பாக்கி காரணமாக 37 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டணம் 80 லட்சம் செலுத்தப்படாவிட்டால் முழு பல்கலைக்கழகமும் இருளில் மூழ்கும் அபாயம் உள்ளது. முடிவுரை. திராவிட மாடல் என்ற பெயரில் உயர்கல்வித்துறையும் அமைச்சரின் சொந்த தொகுதியும் நிர்வாக அலட்சியம், ஊழல், வாக்குறுதி துரோகம் ஆகியவற்றின் சின்னங்களாகவே மாறியுள்ளன. தமிழ்நாட்டின் மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், பொதுமக்களின் எதிர்காலம் தொடர்பான கேள்வி. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.